சரி மாப்பிள, முதல்ல அடுப்பு ரெடி பண்ணுவோம். ஐயோ, அப்புறம் சொல்லித்தரேன் எப்படியா வாடா அடுப்பு மாப்பிள. ரெடி பண்ண அடுப்பு ரெடி பண்ண சொல்லிக்கிறேன். என்னத்தையும் அடுப்பு ரெடி பண்றது? அடுப்பு வீட்ல வச்சுட்டு அடுப்பு ரெடி பண்ண அடுப்பு ரெடி பண்ண கூப்பிடுங்கிற. அட கொய்யால வாடா, தகுற கல் நான் அடுப்பு போடுறேன் வாடா. எப்படியா பண்ண முடியும்? 3 கருங்கல் எத்துவா மாப்பிள. எடுத்துக்கலாம்யா, 3 கருங்கல் தானேயா, எடுத்துக்கலாம்யா. மாப்பிள, ம், முதல்ல நம்ம குண்டா சைஸ் முதல்ல பள்ளம் நோண்டணும். சரி அதுக்கப்புறம் தான் கல்லு வலிச்சு வைக்கணும். சரி. நான் நோண்டுறேன். நீ சரி. மண்ணு தள்ளி ம், ஓரமா வை. சரி. அந்த மண்ணை தள்ளு. சரிங்க. என்ன அந்த பழத்தெல்லாம் குழம்பு வைக்கிறதா இல்ல எப்படி குழம்பு வைக்கிறது? பள்ளத்துல குழம்பு வைக்கிறது இல்லையா? அந்த கல்லு அந்த வச்சுட்டோம். விறகு வைக்கிறேன்ல, ஆ, அது விறகு வந்து அப்பதான் பள்ளத்துல உட்காரும். ஓஹோ. அப்பதான் தீ வந்து கரெக்டா ம், அடிக்கும். சரிங்க. சரி சரி சரி. எங்க அத்தை உனக்கு இந்த அடுப்பு மூடத்தோட சொல்லிட்டாரு இல்லையா உனக்கு? என்ன பண்றது தெரிஞ்சுக்கலையே. ம். அடுத்து என்ன பண்ணோம்? வாயா, என் கூட வாயா, சொல்லித்தரேன் வாயா. மாப்பிள, சொல்லியா. நான் எப்படி குழம்பு வச்சு காமிக்கிறேனோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதே மாதிரி போய் என் தங்கச்சி வச்சு கொடுக்கணும். சரியா? சரி நீ அதுதான் அதுதான் நான் உனக்கு சொல்லித்தரேன். சரி வா, நான் சொல்றபடியே என் கூட சொல்ற வேலையும் செய்வா. சரி. இந்த ஓட்டு கேட்க வரும்போதே பின்னாடியே வந்துட்டு சொம்பு, டம்ளரு, புடவை இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு பேசிக்கிறாங்க. அது ஏன்னா உங்க வீட்டுக்கு என்ன வந்துச்சா? ஐயா, வருது போகுது, நைட்ல யாரு வரான் யாரு போறான்னு தெரிய மாட்டேங்குது. போய் என் மூஞ்சி அடிக்குது, நீ கட் பண்ணுறேன். உனக்கு பொறுமையா கட் பண்ணியான்னு சொன்னேன் நான். வாத்துக்கறி சாப்பிட்டாக்கா தோலுக்கு நல்லது. அப்புறம் வந்துட்டு நெஞ்சு சளி, நெஞ்சு சளிக்கு நல்லது. இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் வாத்துக்கறி நல்லது. ஏன் மாப்பிள, இந்த வாத்துக்கறி இது சாப்பிட்றதுக்கு தான் டேஸ்டா இல்ல வேற மருத்துவ குணத்தை பத்தி சொன்னேன். அப்புறம் அது பழத்திலும் நல்ல கறியாது. ஓ, உன் புத்திக்கு மோசம் போதா பத்தியா? தெரியாதியா வாத்துக்கறி பத்தி? 4 புள்ள பெத்ததுக்கு அப்புறம் இப்ப போய் அதுக்குன்னு கேக்குற பத்தியா? நாட்டுக்கறி சாப்பிட்டா வேற மாதிரி சொல்றாங்க மாப்பிள. அப்ப வாத்துல என்ன ஸ்பெஷலிஸ்ட் தான் கேட்டேன் மாப்பிள. வாத்துல நாட்டுக்கோயில் என்ன ஸ்பெஷலிஸ்ட் தான், அதோட தாண்டி இருக்குது மாப்பிள. ஜனநாயகம் படம் பாத்துட்டியா? இல்லையா? படமே பாக்கல. படமே வரலன்றாங்க, நான் எப்படி பாக்க? அதுக்கு சொல்லலையா? இந்த பசங்க பேசினாங்க, அவன் பார்த்தா இவன் பார்த்தா படம் பார்த்தாச்சே, நெட்ல வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு பேசினானுங்க. நீ என்ன பார்த்தேன்னு ஒண்ணு கேட்டியா? நான் எதுவும் பாக்கல, தெரியல. உனக்கு என்ன தெரியும் என்ன சொல்லு. யோ, எனக்கு தெரியாது. எனக்கும் யாரும் அனுப்பல, நானும் பாக்கல. ஆக்சுவலா வந்துட்டு அது மாதிரி பேசிக்கிறாங்க. நீ என்ன பாத்தியான்னு கேட்டேன். அப்படிதான் யாருன்னா அமிச்சான்னு நீ தசையில பாத்திர போற புஷ்ப உனக்கு உள்ள உரைச்சிருவாங்க. மாப்பிள்ள நல்லா அலசனியா? சரி சரி, வாயா 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 வாயா. அப்படி 10 கிலோமையா? 10 கிலோமே. வா மச்சான், பீடி பிடிப்பியா? யோ, அதெல்லாமையா பிடிப்பேன். இதெல்லாம் கேக்குற? ஓ, என்ன வேணும்? எனக்கு வச்சுட்டு போனோம். வச்சுக்கிட்டு ஒண்ணு கேளுங்க. பீடி பிடிப்பான்னு கேட்டா எல்லாரும் எதிரிக்கும். வீட்டுல எதிர்க்கே இப்படி பண்ண வீட்டுல போய் என்ன நடக்கும் எனக்கு? அப்புறம் எப்படி எங்க தங்கச்சி தெரியுது? தெரிஞ்சோ தெரியாத ஒண்ணு பிரச்சனை உருவாக்குறதே. என்னையா ஒரே ஒண்ணுதான் வச்சு அது உடஞ்சி போச்சே இருக்குதா தெரியல. மட்டும் கொடுக்கணுமா? ஆமா, சேர்ந்தா வச்சுக்கோ, இதையும் வச்சுக்கோ, எல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் குச்சியை உடச்சி வைக்கணுமா? ஓலகத்தை மட்டும் தான் ஓணுமா? இதையோ பத்த வைக்கலாம். எண்ணெய் எவ்வளவு ஊத்துன? 150 எண்ணெய் ஊத்துக்கிற மச்சான். அடுத்தது என்ன பண்ணணும்? கடுகு போட்டேன். கடுகு போட்டியா? அடுத்தது கல்பாசி, பட்டை லவங்கம் இதெல்லாம் போடுறேன் இப்போ. ஞாபகம் வச்சுக்க. சரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னா கரெக்டா நான் செஞ்சு தரேன் தங்கச்சிக்கு. மச்சான் வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போறியா? மச்சான் இன்னும் வெங்காயம் வதங்கல, நல்லா பொன்னிறமா வதங்க பார்த்து தக்காளி போடணும். தக்காளி போடணுங்களா? ஆமா. இத 2-3 போல அதை வச்சோடனே தீ பட்டுன்னு பிடிச்சிக்கும். இந்த மாட்டு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியலையே. நான் தெரு பக்கம் போறது இல்லையே. நான் தெரு பக்கம் போறது இல்லை. நான் இப்படியே போவேன். இப்படி வந்து பழத்தூர் வழியா வந்து இப்படி ஆத்தங்கார ஓரமா வந்து திரும்பி ஏரி மேல ஏறி இப்படி வந்துருவேன்னு. அந்த தெரு பக்கம் எனக்கு வேலை இல்லையே. அந்த நல்ல மனுஷன் ஏர் மேல. சரி, அதனால வந்துட்டு பொண்ணு இந்த மாதிரி ஏமாட்டு பொண்ணு கொடுக்காம சொன்னாங்க. சரி, அதுதான் வந்துட்டு என் பையனுக்கு கேட்கலாமான்னு சொல்லிட்டேன். அதுதான் உனக்கு கேட்டேன். சரி, நான் ஒரு பொண்ணு சொல்றேன். அந்தாண்ட வடகாலத்துல ஒரு பொண்ணு இருக்குது.
அவங்க ஊருக்கு புதுசா வந்துக்கிறாங்களா? ஊருக்கு புதுசா வந்துக்கிறாங்கன்ற அவங்களுடைய வந்துட்டு பழக்க வழக்கம் அவங்களுடைய குணம் என்ன நமக்கு தெரியுமா? நமக்கு அப்படியே வராங்க, வேலைக்கு வராங்க. அவங்க ஏமால வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு வருவேன். இப்ப பொண்ணு கட்டினா கிட்டத்து வருவாயிடும் அவன். சோ அந்த பந்த பாக்காதியா, நானே ஏதோ உங்ககிட்ட வந்து சொந்த பந்தம் சொல்லிதான் எல்லாம் பண்ணிட்டீங்க. உன் தங்கச்சி மனசு சரியில்லை, நான் என்னத்த சொல்றது? என்ன என் தங்கச்சி மனசு சரியில்லை? ஏட்டிக்கு போயிட்டே பேசிக்கின்னு சொன்ன வேலை செய்யாத. உன்னை பீடி விட்டா நல்லவா, உன்னை ஆன்ஸ் பட விட்டாவா நல்ல பொண்ணு என் தங்கச்சி. சாயந்தரம் ஆச்சுனாக்கா 1 குவார்டர் போல 9 குவார்டர் போட்டு வந்து வயிறு விருந்துனாக்கா என்ன கூப்பிடணும் தூக்கின்னு வரதுக்கு. அப்ப அந்த மாதிரி பண்ணாக்கா அப்ப என் தங்கச்சி நல்ல பொண்ணு அவனுக்கு அப்படி சொல்ல வரைய. அப்புறம் பெண்ணா இப்போ ஒரு கறி குழம்பு நான் வச்சு கூப்பிட்டு வந்து மாமா எப்படி வைக்கிறது ஏதோ எதுவும் தங்கச்சிக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சு நான் கேட்டு தெரிஞ்சுமா நான் வச்சு கொடுக்கணும். அந்த கறி குழம்பு வைக்க தெரியலையே. மீன் குழம்பு என் தங்கச்சி மீன் உன்னால வைக்க முடியுமா? ஆமா ஆமா, உன் தங்கச்சி வச்சுட்டால மீன் குழம்பு. மாப்பிள தக்காளி போடுறேன் பாரு. தக்காளி போடு. அனல் அடிக்குதா கையில? வெளியே வச்சிட்டியா? சூப்பரா இதுல அடுப்பு. நான் 10 வச்சு அடுப்பு வச்சு இல்ல சூப்பரா வேலையாகும். மாப்பிள உப்பு போடுறேன் பாத்துக்க. அடுத்து என்ன போடுற மாப்பிள? இஞ்சி பூண்டு போறியா? இஞ்சி பூண்டு போறியா? போடு. அதான் மச்சான் சொல்லியா? கறி மசாலா இது. இது வந்து சிக்கன் மசாலா. இது மிளகாத்தூள். தேவைக்கு ஏற்ப நம்ம போட்டுக்கணும். சரியா? சரிங்க. அது அவ்வளவுதான் பண்ணுவோம். போதும் மாப்பிள, அது அதிகம் போடக்கூடாது. அதிகம் போடக்கூடாது, சுத்தமா தான் போடணும். சரி சரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சு நான் உன் தங்கச்சி அடுத்த வாரம் செஞ்சு சாப்பிட்டு அடிக்கணும். இந்த மாதிரி தண்ணி இருத்தம் போடணும். அந்த தண்ணிலாம் அதுல ஊற்றக்கூடாது. சரி மாப்பிள. மாப்பிள தண்ணி வந்து திட்டமா ஊத்திக்கணும். மாப்பிள ஸ்டேஷன்ல அதை ஊத்திக்கணும். அப்பதான் வந்துட்டு டேஸ்ட் வரும். சரி சரி சரி. பாரு கறி மாப்பிள நல்லா பூத்து வச்சு பாரு. அப்படி பூத்த மாதிரி பாத்தியா? கறி வந்துருச்சு. வாசனை வந்துருச்சியா? குழம்பு வந்துருச்சு, கறி வந்துருச்சு. கிரேவி மேல சரிக்கலாமா? சரி சாப்பிடலாமா? சத்தம் கேக்குது. ஆமாமா எப்ப வந்தா? இப்போ வரேன். 1/2 கிலோ சிக்கன் பக்கோடா பாய் கடையில வாங்கிட்டு வரேன். மாமா இந்த சிக்கன் பக்கோடா அப்படியே இருக்கட்டும். சரி. வாத்து கறி இந்த மாப்பிள்ள இருந்தாரு சொல்லிட்டு சரி செஞ்சோம். கம்மன்னு வாசனை பார்க்க இங்க வருது பாரு. வா உட்காந்து வாத்து கறி சாப்பிட்டு பாத்துட்டு மாப்பிள்ள செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்ற. சரி சரி உட்காரு. வா எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். வாங்க உட்காரு. மாப்பிள்ள சொல்லியா? நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறியா? கத்துக்கினியா? கத்துக்கினா சூப்பரா கத்துக்கின. சரி ஒரு நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம். முடிச்சாச்சு. இது இப்ப நான் எப்படி சமைச்சுக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கினேன். எங்க தங்கச்சி கடை செஞ்சு போடணும். செஞ்சு போடுவியா? சூப்பரா செஞ்சு போடுறியா? சரி ஓகே. நம்ம மாமலாம் வந்துக்கிறாரு. நம்ம மாமலாம் சாப்பாடு போட்டு நம்மளும் சாப்பிட்டு எப்படி பாத்துலாமா? சாப்பாடு வை, நான் கறி போடுறேன். என்ன மாமா எப்படி மாமா இருக்குதா? நல்லா ருசியா இருக்குது. உப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டா போட்டு வச்சிருக்கீங்க. நல்லா டேஸ்டா இருக்குது. நல்ல மனமாவும் இருக்குது. சரி மாமா, அதான் மாமா வந்தாரு சொல்லிட்டு சரிங்க செஞ்சா கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்க. சரி மாமா சாப்பிடுவோம். எல்லாம் நல்லா தான் இருக்குது. வாத்துக்கறி குழம்பு அருமையா இருக்குது. சரி மாமா சரி மாமா. மாப்பிள சொல்லியா? சொன்னதுல கடை ஞாபகம் வச்சுக்கிறியா? ஞாபகம் ஒரு மாதிரி சொல்லு பாப்பா. வாத்து கிளீன் பண்ணோம், வெட்டிக்கணும், கடாயை வச்சோம், எண்ணெய் ஊத்தணும், கடுகு போட்டோம், வெங்காயம் வெட்டி போட்டோம், வெங்காயம் பொன்னிறம் வதங்குச்சு. வதங்கின உடனே தக்காளி போட்டோம், தக்காளி போட்டு பச்சை மிளகா போட்டோம், பச்சை மிளகா போட்டு கறியை வதங்கினோடனே இது எல்லாம் வதங்கினோடனே கறியை போட்டோம்.
கறியை போட்டு மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, மிளகு ஜீரகம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். தேவையான உப்பு, அதுக்கு அந்த தண்ணி சேர்த்து ரெடியாக சூப்பராக இருந்துச்சு. வாசனை நல்லா இருக்குது. இதேமாரி உங்கள் தங்கச்சி நான் செஞ்சு போடுறேன். சரி மாப்பிள்ள, இந்த சமையலை செஞ்சு பாருங்க. ஜவ் மிட்டாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.